கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18 வசனங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 மற்றும் 18. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த பகுதி எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் நன்றாக தெரிந்த ஒரு பகுதி. ஆனால் இன்றைக்கு இந்த பகுதியில் இருந்து ஒரு சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லித்தரப்போகின்றார். ஒன்று, எலியா நம்மை போல் பாடுள்ள மனுஷன் என்று எழுதியிருக்கிறது. ஆம், எலியா ஒரு மிக சிறந்த ஒரு ஊழியக்காரராக இருந்தால் கூட பாடுகள் என்று கணக்கிடும் பொழுது அவர் இன்றைக்கு நமக்குள்ளாக இருக்கின்ற அந்த பாடுகள் இருக்கிறதே, அப்படிப்பட்டதான ஒரு நிலையில்தான் எலியா வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படி இருந்தும் எலியாவுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக தேவ சமூகத்தில் இருந்தது என்றால், அது கருத்து நிறைந்த ஜெபமாக இருக்கிறது. கருத்தாக அவர் செபித்துக்கார் என்று நாம் பார்க்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஜெபிக்கிற மக்கள் ஆண்டவரை நோக்கி அவரை எப்படியாயிலும் தன்வசப்படுத்தி தனக்கு வேண்டியவைகளை சாதித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்களுடையவர்களாக ஜெபிக்கிறார்கள். இன்றைக்கு கூட நாம் அதை பரவலாக எல்லா இடத்திலும் நாம் பார்க்க முடியும். கடவுளை எப்படியாயிலும் தங்களுடைய சாதுரிய வார்த்தைகளினாலே தன் பக்கமாய் கடவுளை இழுத்து விட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இங்கே இந்த தீர்க்கதரிசி கருத்தாய் ஜெபித்தார் என்று எழுதியிருக்கிறது. இந்த கருத்தாய் ஜெபித்தார், இந்த கருத்தாய் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், அவருடைய ஜெபத்தில் அவசியமில்லாத வார்த்தை ஜாலங்கள் இல்லை. அவருடைய ஜெபத்தில் அங்கீகரிக்கப்பட அவசியமில்லாத செயல்பாடுகள் அதிலே இல்லை. கடவுளிடத்தில் எதை சொல்ல வேண்டுமோ அதை தெளிவாகவும் சுருக்கமாகவும் சொல்லிவிட்டு கடவுள் மீது நம்பிக்கையாக இருந்த ஒரு மனுஷனாக அவர் காணப்படுகின்றார். எலியாவின் ஜெபம் எப்படி இருந்தது என்று அதற்கு அடுத்த வசனமாகிய 18ஆம் வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறது. மறுபடியும் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு தனி மனிதனுடைய ஜெபம் இயற்கையின் மீது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குவது மாத்திரமல்ல, அந்த மனிதன் ஜெபிக்கும் பொழுது அங்கே மாற்றங்கள் நிகழ்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏறக்குறைய 3.5 ஆண்டுகள் புல் பூண்டுகள் கூட முளைக்காதிருந்த அந்த நிலத்தின் மீது இந்த மனிதன் இரண்டாவதாக ஜெபிக்கின்றார். ஆண்டவரே, மழை பெய்யட்டும் என்று சொல்லி. உடனே இது வானம் மழையை பொழிந்தது என்று எழுதியிருக்கிறது. வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை அடைந்தது. ஆம், ஒரு மனிதன் கருத்தாய் ஜெபிக்கும் பொழுது அசாதாரண காரியங்கள் நடக்கும். கருத்தாய் ஜெபித்தால் போதும். கருத்தாய் என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாக வார்த்தை ஜாலங்கள் நிறைந்ததும், மணிக்கணக்கில் ஆண்டவரை நோக்கி பார்த்து கெஞ்சி கொண்டும் இருக்கிறதும் அல்ல. கருத்தாய் ஜெபிப்பது என்பது, ஆண்டவர் என்னை முழுவதும் அறிந்திருக்கிறார், ஒவ்வொரு காரியத்தை நான் சொன்ன பிறகுதான் என்னை குறித்து தெரிந்து கொள்ளுகிறவர். நான் ஆராதிக்கிற கடவுள் அல்ல. நான் ஆராதிக்கிற கடவுள் என் நினைவுகளையும் என் நினைவுகளின் தோற்றத்தில் இருக்கின்ற அதனுடைய நோக்கத்தையும் அறிந்து கொள்ளுகின்ற ஆண்டவராக அவர் இருக்கின்றார். ஆகவே நான் அவசியமில்லாத வார்த்தைகளை ஆண்டவரிடத்தில் நான் பயன்படுத்தி எப்படியாகிலும் அவரை என் பக்கத்தில்
நான் இழுத்து கொள்ளலாம் என்று நினைப்பது ஒரு சரியான ஜெபத்திற்கான அடையாளம் அல்லவே அல்ல. சமீபத்தில் ஒருவரை நான் சந்தித்தேன். அப்பொழுது அவர் சொன்னார்கள், என் மகள் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறாள், அவள் வெற்றி பெற வேண்டும், அதற்காக அவள் தேர்வை எழுதி முடிப்பதற்குள்ளதாக நான் 1000 ஸ்தோத்திர பலி புத்தகத்தை படித்து விட்டேன், என் மகள் இப்பொழுது நன்றாக தேர்வு எழுதி விடுவாள் என்று சொன்னார்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக விசுவாசம் அப்படித்தான் இருக்கிறது. ஒரு மந்திரத்தை போல ஏதோ ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களை வேக வேகமாய் நாம் படித்து விட்டால் கடவுள் அதை பார்த்த உடனே அவர் பிரமித்து நமக்கு நாம் வேண்டுகிறதை அவர் கொடுத்து விடுகிறார் என்று நாம் நினைக்கின்றோம். 1000 ஸ்தோத்திரம் என்று ஒரு புத்தகம், அதை வாசிப்பது என்பது ஒரு பரிகாரம் என்று இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயம் நினைத்து கொண்டிருக்கிறது. ஒரு தகப்பனிடத்தில் பேசுகிறோம் என்ற எண்ணம் இன்றைக்கு இல்லை. என்னை சிருஷ்டித்த கடவுளுக்கு வானத்தையும் பூமியும் அவர் உண்டாவதற்கு முன்பதாகவே, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த ஒரு அற்புதமான தந்தை அவர் என்பதை மறந்துவிட்டு, நான் மந்திரம் படித்தால் உடனே கடவுள் என் ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லி அவரை அவ்வளவு அவ்வளவு எளிமையானவராக அவரை கொண்டு வந்து நிறுத்துவது என்பது அத்தனை வேதனை நிறைந்த ஒன்றாயிருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு மெய்யான ஜெபம், ஒரு விசுவாசம் உள்ள ஒரு ஜெபம், என் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என் குடும்பத்தின் நிலைமை அவருக்கு தெரியும், என்னுடைய தேவைகள் அவருக்கு தெரியும், இன்றைக்கு நான் பயணிக்கின்ற பாதை எப்படிப்பட்டது, கடினமான பாதை என்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயமாக எனக்கு உதவி செய்வார். யாருக்கு முன்பாக நான் அவமானப்பட்டு நின்றேனோ, யாருக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு நின்றேனோ, எந்த இடத்துல தலை குனிந்தேனோ, அங்கே கடவுள் என் கொம்பை உயர்த்துவார். அவருடைய கண்களுக்கு முன்பதாக கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துவார் என்ற விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி நம்முடைய கண்கள் பார்த்தால் கூட போதும். வாயிலிருந்து வார்த்தைகள் வர வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதத்திற்கு நேராய் என் வாயை திறக்கிறேன் என்று சொல்லவில்லை கர்த்தருடைய தாசன். என் கண்களை ஏறெடுக்கின்றேன். என் கண்களை நான் ஏறெடுக்கும் பொழுது என்ன நடக்கும்? வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பெரிய பெரிய வார்த்தைகளை பேசி அவரை சம்மதித்து விடுவேன். சம்மதித்து வைக்க நான் முயற்சிப்பேன். அல்லவே அல்ல, நான் என் கண்களை ஏறெடுப்பேன். இதே காரியத்தை ஆபிரகாம் ஒரு இடத்துல சொல்லுகின்றார். மனிதனாகிய நீ என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினாய் என்று சொல்லி நீ சொல்லாதபடிக்கு வானத்தையும் பூமியும் உடையவராகிய கடவுளிடத்தில் என் கைகளை விரிக்கின்றேன். என் கைகளை நான் அப்படியே விரித்து அவருக்கு முன்பாய் நான் காட்டுகிறேன். எவ்வளோ ஆழமான விசுவாசம், எவ்வளோ ஆழமான விசுவாசம். அவர்கள் யாரும் ஆண்டவரே நீர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்றெல்லாம் சொல்லவில்லை. நான் அவரின் கண்களை ஏறெடுத்து நான் பார்ப்பேன். என் கையை அப்படி என்றால் நான் ஜெபிப்பதற்கு விரோதமானவன் என்று நான் சொல்லவில்லை. வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த ஜெபம் ஒரு நாளும் கடவுளுக்கு பிரயோஜனமாக இருக்காது. கருத்தான ஜெபம் என்பது எது? உள்ளம் முழுவதும் என் தந்தை என்னை அறிந்திருக்கிறார், அவர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட எடுக்கிற ஜெபம் கருத்தான ஜெபம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக இன்றைக்கு வாசித்த அந்த வசனம் சொல்லுகிற ஒன்றமா, அவன் மறுபடியும் ஜெபித்தான். வானம் மழையை பொழிந்தது,
பூமி தன் பலனை தந்தது. ஆம், நம்முடைய ஜெபத்திற்கு அத்தனை வலிமை உண்டு. நாம் எதை செபிக்கிறோமோ அதை அப்படியே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் எதை செபிக்கின்றோமோ அதை அப்படியே நம்முடைய கண்களால் பார்க்க முடியும். எதை செபிக்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயம் கடவுள் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கிறவராயிருக்கிறார். கடவுள் தாமே அப்படிப்பட்ட மாபெரும் கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் தந்து தொடர்ந்து நம்மை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.